Good morning 7th standard students. Today in your English class we are going to see your unit 2 supplementary, the Red-Headed League. I have already told you supplementary is a kind of story. So we are going to read a story today. The story's title is The Red-Headed League. Before getting into the story, I want all of you to take your English reader along with a pencil. So I'm going to read this story line by line and explain it to you, and I want you to note down the meanings of difficult words, whichever you feel difficult, and I will also give you the meaning of certain difficult words so that you can write it near the words. So let's get into the story. The story's title is Red-Headed League. The Red-Headed League அப்படினா என்னன்னா, Red-Headed அப்படினா தலைமுடி வந்து யாருக்கு வந்து ரெட்டிஷ் பிரவுன் கலரா இருக்கோ அவங்கள தான் வந்து ரெட் ஹெடட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து நம்மளோட ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து hair will be black in color, but in certain foreign countries few people would have dyed their hair red. So அதாவது reddish brown ஆன ஒரு கலர்ல அவங்களோட ஹேரை மாத்திருப்பாங்க. ஸோ அவங்கள தான் வந்து நம்ம ரெட் ஹெடட் அப்படின்னு சொல்றோம். லீக் அப்படின்றது என்னன்னா, லீக் அப்படின்றது தமிழ்ல ஒரு கூட்டணி, அதாவது அலையன்ஸ் பிட்வீன் அ குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ இது எந்த மாதிரி விஷயம் என்னன்னா இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் லீகா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த செய்யறதுக்காக ஒரு கூட்டணி அமைக்கதா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு தப்பான விஷயம் செய்யறதுக்கு ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கலாம். ஸோ அந்த மாதிரி லீக் அப்படின்றது வந்து ஒரு கூட்டணி. இட்ஸ் அன் அலையன்ஸ் பிட்வீன் அ குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ த ரெட் ஹெடட் லீக் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் அன் அலையன்ஸ் பிட்வீன் அ குரூப் ஆஃப் பீப்புள் ஹேவிங் ரெட்டிஷ் ப்ரௌன் ஹேர். அதுதான் வந்து இதோட மீனிங். அதாவது ரெட்டிஷ் ப்ரௌன் ஹேர், சிகப்பு தலை உடையவர்களுடைய ஒரு கூட்டணி. அதுதான் வந்து இந்த லெசனோட டைட்டில். நம்ம இந்த லெசன் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிக்கும் போது டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த டைட்டிலோட மீனிங் அண்ட் ஹவு இட் சூட்ஸ் திஸ் ஸ்டோரி அப்படின்றது வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்டோரி. த கேரக்டர்ஸ் இன்வால்வ்ட் இன் த ஸ்டோரி, அதாவது இந்த ஸ்டோரி வந்து ஒரு ட்ராமா மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதனால தான் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் நேம் இஸ் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா, ஹீஸ் அ ஃபேமஸ் டிடெக்டிவ். ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு உண்மையான ஒரு நபர் கிடையாது. அவர் வந்து ஒரு ஃபிக்டிஷியஸ் பர்சன், ஃபிக்டிஷியஸ் கேரக்டர் கிரியேட்டட் பை an author named Sir Arthur Conan Doyle. அதாவது இப்போ நம்மலாம் வந்து ஒரு கதை எழுதுறோம், நிறைய ஆத்தர்ஸ் வந்து கதை எழுதும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபிக்டிஷியஸ் கேரக்டர், அதாவது வந்து அவங்களாவே ஒரு கேரக்டரை இமேஜின் பண்ணி ஒரு கதை எழுதுவாங்க. அந்த மாதிரி சர் ஆர்த்தர் கேனன் டாயில் அப்படின்ற ஒரு புக் எழுதுகிற ஒரு ஆத்தர், அவர் வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரமா உருவாக்குனவர் தான் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ். ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் வந்து உண்மையான டிடெக்டிவ், அதாவது உண்மையான நிஜ வாழ்க்கையில வாழ்ந்த ஒரு நபர் கிடையாது. அவர் வந்து ஒரு ஸ்டோரி புக்ல, நாவல்ஸ்ல எழுதப்பட்ட ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான் ஷெர்லாக் ஹோம்ஸ். பட் அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற அந்த கதாபாத்திரம், அந்த கேரக்டர் வந்து இட் இஸ் வெரி வெரி ஃபேமஸ். வை? பிகாஸ் ஹீஸ் அ டிடெக்டிவ். அந்த ஸ்டோரி, அவர் ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து டிடெக்டிவாக வர ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு லாஜிக்கல் அப்ரோச், நிறைய இன்டெலிஜென்ஸ், இதெல்லாமே யூஸ் பண்ணி தான் அவர் வந்து எல்லா மிஸ்ட்ரியும் சால்வ் பண்ணுவார். ஸோ அதனால வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கர ஃபேமஸ். ஸோ அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ், நிறைய டெலிவிஷன் எபிசோட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இப்போ எப்படி நம்ம ஜேம்ஸ் பாண்ட் இருக்கார் இல்லையா, அதே மாதிரி தான் ஷெர்லாக் ஹோம்ஸும் வந்து ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ். பட் ஹீஸ் an imaginative character written by an author. ஸோ அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ், அந்த கற்பனை கதாபாத்திரமான ஷெர்லாக் ஹோம்ஸ் எப்படி வந்து ஒரு டிடெக்டிவாக ஒரு மிஸ்ட்ரியை வந்து சால்வ் பண்ணி, மிஸ்ட்ரினா ஒரு புதிர்,
அந்த புதிரை வந்து சால்வ் பண்ணி எப்படி வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றது தான் இவர் ஷெர்லாக் ஹோம்ஸ் பற்றின எல்லா ஸ்டோரிஸுமே இருக்கும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஸ்டோரி தான் வந்து த ரெட் ஹெடட் லீக். செகண்ட் கேரக்டர் பாருங்கள், டாக்டர் வாட்சன். டாக்டர் வாட்சன் வந்து he is a doctor and Sherlock's friend. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கதை தான். இந்த கதையில் வர கேரக்டர்ஸ் தான் இவங்கெல்லாம். பட் எதுக்காக நான் ஷெர்லாக் ஹோம்ஸ் பற்றி இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் வந்து கற்பனை கதாபாத்திரமாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரீஸ் அந்த புக்ஸை, அந்த ஸ்டோரிஸை, அந்த நாவல்ஸை படித்த நிறைய பேர் வந்து என்ன நினச்சாங்கன்னா, ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே இருக்கிற ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் அப்படின்னு நினச்சி அவங்க இந்த ஸ்டோரியில் வந்து இந்த ஷெர்லாக் ஹோம்ஸோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி ஆத்தர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துக்கு போய் லிட்டரலாக பார்த்தாங்களாம் ஷெர்லாக் ஹோம்ஸ் அங்கே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு எல்லாராலும் மக்களால் அந்த கதாபாத்திரம் வந்து உண்மையாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நம்பப்பட்ட ஒரு கதாபாத்திரம். ஸோ அதனால தான் ஐ வாண்டட் யூ டு ஸ்பெண்ட் சம் டைம் ஆன் ஷெர்லாக் ஹோம்ஸ். நெக்ஸ்ட் வந்து டாக்டர் வாட்சன். டாக்டர் வாட்சன் வந்து யாருன்னா, he is a doctor and he is a friend of Sherlock Holmes. James Wilson, a red-haired shopkeeper. James Wilson தான் இங்கே வந்து red-haired shopkeeper. ஷாப்கீப்பர்னா ஒரு கடை வச்சிருக்கவர். அவருக்கு வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் ஹேர் இருக்கு. வின்சென்ட் ஸ்ப்ளாடிங், வில்சன்ஸ் அசிஸ்டன்ட், ஆல்சோ நோன் அஸ் ஜான் கிளே. ஜேம்ஸ் வில்சனோட அசிஸ்டன்ட் தான் வந்து கடையில் அசிஸ்ட் பண்ணுறவர் தான் வந்து வின்சென்ட் ஸ்ப்ளாடிங் அப்படின்ற ஒரு கேரக்டர். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் வந்து ஜான் கிளே. டன்கன் ராஸ், ஸ்ப்ளாடிங்ஸ் அக்கம்ப்ளைஸ், அ மேன் வித் ரெட் ஹேர். டன்கன் ராஸ் அப்படின்றவர் யாருன்னா, இந்த வின்சென்ட் ஸ்ப்ளாடிங் இருக்கார் இல்லையா, அவரோட அக்கம்ப்ளைஸ். அக்கம்ப்ளைஸ் அப்படின்றதோட மீனிங் என்னன்னா, பார்ட்னர் இன் கிரைம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு குற்றத்தை செய்யறதுக்காக ஒருத்தரோட நம்ம கூட்டு சேர்ந்தா அவங்க தான் வந்து அக்கம்ப்ளைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ நான் வந்து இன்னொருத்தரோட கூட்டு சேர்ந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்த பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, நான் யாரோட கூட்டணி சேர்ந்திருக்கேனோ அவங்க வந்து என்னோட அக்கம்ப்ளைஸ். ஸோ ஸ்ப்ளாடிங்கோட அக்கம்ப்ளைஸ் வந்து டன்கன் ராஸ். ஸோ அவருக்கும் வந்து a man with red hair, அவருக்கும் வந்து ரெட் ஹேர் இருக்கு. his hair is red in color. Next, Mr. Jones, a detective from Scotland Yard. Jones அப்படின்றவர் வந்து இன்னொரு detective from Scotland Yard. Scotland Yard அப்படின்றது it's a place in Scotland. So I'm reading this story. Dr. Watson visits the apartment of his friend Sherlock Holmes. He finds Detective Holmes talking to a client with bright red hair, Mr. James Wilson. Holmes asks Dr. Watson to clear the unusual story of the client. So Dr. Watson, அவர் யாரு, ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ற டிடெக்டிவோட டாக்டர் ஃப்ரெண்ட். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஷெர்லாக் ஹோம்ஸோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. அப்போ வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஒரு கிளையண்ட்டோட பேசிகிட்டு இருக்காரு. அவரோட பேர் ஜேம்ஸ் வில்சன். அந்த கிளையண்ட்டுக்கு வந்து ரெட் ஹேர் இருக்கு. Holmes asks Dr. Watson to hear the unusual story of the client. அதாவது ஜேம்ஸ் வில்சன் அப்படின்ற அந்த கிளையண்ட்க்கு வந்து ஒரு unusual ஸ்டோரி இருக்கு. யூஸ்வலாக எல்லாரோட கதை இல்லாமல் வேற டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி வந்து அந்த கிளையண்ட் வந்து சொல்கிறாரு. ஸோ ஹோம்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வாட்சன் நீ இந்த ஸ்டோரியை கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வில்சன் says that he runs a pawn shop. One day in his shop, his assistant Vincent Spalding showed an advertisement in the newspaper that announced an opening in the Red Headed League. The announcement promised a salary of £4 a week. Spalding urged Wilson to apply. The timid red-haired pawnbroker did so. Wilson was accepted into the league by Mr. Duncan Ross, the head of the league. ஸோ வில்சன் வந்து அதாவது ஜேம்ஸ் வில்சன் வந்து அவரோட அந்த அன்யூஷுவல் ஸ்டோரியை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வில்சன் வந்து ஒரு பான் ஷாப் நடத்திட்டு இருக்காரு. பான் ஷாப் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு நகை கடை தான். இந்த வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க இல்லையா, நகையை வாங்கிக்கிட்டு வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க இல்லையா, அடகு கடைன்னு சொல்லுவோம், அதுதான் வந்து பான் ஷாப். ஸோ வில்சன் வந்து ஒரு அடகு கடை ரன் பண்ணிட்டு இருக்காரு.
ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா வில்சனோட அசிஸ்டன்ட் வின்சென்ட் ஸ்ப்ளாடிங் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை காமிக்கிறாரு. அதுல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்னன்னா ரெட் ஹெட்டட் லீக்ல வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கு, ஒரு ஜாப் ஓப்பனிங் இருக்கு. எங்கன்னா ரெட் ஹெட்டட் லீக் அப்படின்ற ஒரு கம்பெனில இருக்கு. ஸோ the announcement promised a salary of 4 pounds a week. ஒரு வாரத்துக்கு 4 pounds salary கொடுக்கறதா அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து போட்டிருக்கு. ஸோ ஸ்ப்ளாடிங் வந்து என்ன பண்றாருன்னா வில்சனை வந்து அதுக்கு அப்ளை பண்ண சொல்லி அர்ஜ் பண்றாரு. அதாவது வந்து கொஞ்சம் வற்புறுத்துறாரு. அதாவது வில்சன் அப்படின்றவர் அடகு கடை வச்சிருக்கிற ஒரு வியாபாரி, அவரோட அசிஸ்டன்ட் தான் வின்சென்ட் ஸ்ப்ளாடிங். ஒரு நாள் நியூஸ் பேப்பர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு வாரத்துக்கு 4 pounds வந்து சேலரி பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஸ்ப்ளாடிங் வந்து வில்சனை வந்து அதுக்கு அப்ளை பண்ண சொல்றாரு. The timid red-haired pawnbroker. Timidனா கொஞ்சம் வந்து பயந்த சுபாவமுடையவங்கள தான் வந்து timidன்னு சொல்லுவோம். ஸோ timid red-haired pawnbroker அவர் வந்து அப்ளை பண்றாரு. வில்சனை வந்து அந்த லீக்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது அந்த ரெட் ஹெட்டட் லீக்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மிஸ்டர் டன்கன் ராஸ். அந்த டன்கன் ராஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து த ஹெட் ஆஃப் த லீக். மேல கேரக்டர்ஸ்ல நம்ம பார்த்தோம். டன்கன் ராஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா ஸ்ப்ளாடிங்ஸ் அக்கம்ப்ளைஸ் அ மேன் வித் ரெட் ஹேர். ஸோ டன்கன் ராஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா ரெட் ஹெட்டட் லீகோட he is the head of that red headed league. So அவருக்கும் வந்து ரெட் கலர்ட் ஹேர் இருக்கு. ஜேம்ஸ் வில்சனுக்கும் ரெட் கலர் ஹேர் இருக்கு. ஸோ டன்கன் ராஸ் வந்து ஜேம்ஸ் வில்சனை வந்து அந்த ரெட் ஹெடட் லீக்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ஃபார் தட் ஜாப். He learned that the nominal duties consisted only of his coming to the office from 10 a.m. until 2 p.m. each day and copying out the Encyclopedia Britannica in longhand. This he did for 8 weeks until one day he arrived at the office to find it closed, with a notice on the door that the red-headed league had been dissolved. He was so disturbed by the thought that someone had been playing a practical joke on him that he came to Holmes for a solution. Holmes promises to look into the case and Wilson leaves. Holmes and Dr. Watson moved to Wilson's shop in 6 Coburg Square at once. So, ஜேம்ஸ் வில்சன் வந்து அந்த ரெட் ஹெடட் லீக்ல போய் வேலைக்கு சேர்றாரு. அவரோட டியூட்டி ரெகுலரா அவர் பண்ணக்கூடிய டியூட்டி, நாமினல் டியூட்டினா ரெகுலரா அவர் பண்ணக்கூடிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஆஃபீஸ்க்கு வரணும் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். அப்புறம் வந்து என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா அப்படின்னு ஒரு புக், அந்த புக்ல வந்து நிறைய விஷயத்தை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அந்த புக்ல இருந்து ஒரு லாங் ஹேண்ட் நோட் புக்கு அவர் வந்து இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணும். இதுதான் வந்து அவரோட வேலை. இதை வந்து அவர் வந்து 8 வீக்ஸ்க்கு வந்து அவர் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நாள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்கும்போது அந்த ஆஃபீஸோட டோர்ல வந்து ஒரு நோட்டீஸ் போட்டிருந்தது. என்ன நோட்டீஸ்னா த ரெட் ஹெட்டட் லீக் ஹஸ் பீன் டிசால்வ்ட். அப்படின்னா என்னன்னா அந்த கம்பெனியை வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நோட்டீஸ் வந்து ஒட்டி இருந்தது. இதை பார்த்தோன்னே வந்து ஜேம்ஸ் வில்சன் வந்து என்ன நினைச்சாருன்னா ஏதோ கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு, நம்மளை வந்து இங்க வேலைக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 8 வாரத்துக்கு அப்புறமா வந்து இந்த கம்பெனியை மூடிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்மளை வச்சு யாரோ ஏதோ பிளே பண்றாங்க அப்படின்னு நினைச்சு அவர் வந்து ஹோம்ஸ் கிட்ட, ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட வராரு. எனக்கு வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட வராரு. ஷெர்லாக் ஹோம்ஸும் இவரோட ஸ்டோரி கேட்டுட்டு ஓகே கண்டிப்பா நான் இந்த கேஸை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. வில்சன் கிளம்பி போயிடுறாரு. ஹோம்ஸும் டாக்டர் வாட்சன் 2 பேரும் சேர்ந்து வில்சனோட ஷாப்க்கு போறாங்க. அது எங்க இருக்குன்னா 6 கோபோக் ஸ்கொயர் இருக்கு. 6 கோபோக் ஸ்கொயர் அப்படின்றது ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ்க்கு வந்து போறாங்க. அங்கதான் வந்து ஜேம்ஸ் வில்சனோட ஷாப் இருக்கு. லெட்ஸ் ரீட் திஸ் பிளே எக்ஸ்ட்ராக்ட் டு நோ த ஹேப்பனிங்ஸ். ஸோ இது வந்து ஒரு பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ட்ராமா மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ரீட் த்ரூ பண்ணி பார்க்கலாம். அவுட்சைட் வில்சன்ஸ் ஷாப் இன் 6 கோபோக் Square. Holmes is walking up and down. Now and then he hits the ground outside the shop with his walking stick. Then he knocks on the door of the shop. Splodding opens the shop door. The legs of his trousers are dirty.
ஸோ இவங்க வாட்சனும் ஷெர்லாக் ஹோம்ஸ் ரெண்டு பேரும் வந்து வில்சன் ஷாப் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அப்போ வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் நடந்து போகிறாரு. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னா கிரவுண்ட் அந்த ஷாப் அந்த கடைக்கு வெளியில் இருக்கிற கிரவுண்டை வந்து அவரோட வாக்கிங் ஸ்டிக் வச்சு தட்டி பார்க்குறாரு. அதுக்கப்புறமா வந்து ஷாப்போட டோரை தட்டுறாரு. டோர் தட்டினோடனே வின்சென்ட் ஸ்ப்ளாடிங் இருக்கார் இல்லையா, ஜேம்ஸ் வில்சனோட அசிஸ்டன்ட், அவர் வந்து டோரை திறக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரௌசர்ஸ், அதாவது ஒரு பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேண்ட்டோட லெக்ஸ் கீழே, பேண்ட்டுக்கு கீழ்ப்பகுதி வந்து டர்ட்டியாக இருக்கு. பேண்ட்டோட அவர் காலில் நம்ம கீழ்ப்பகுதியில் இருக்கோம் இல்லையா பேண்ட், அந்த இடம் வந்து டர்ட்டியாக இருக்கிறத ஷெர்லாக் ஹோம்ஸ் கவனிக்கிறாரு. Scene 1. Splodding. Can I help you? Holmes. Yes. How can I get to the Strand? Splodding. Third on the right and fourth on the left. He goes back into the shop and closes the door. Holmes. He's a clever young man, Watson. Watson. Is he? Why did you ask about the Strand? You know London very well. You wanted to see him? Holmes. Did you notice his trousers? Watson. His trousers? No, but I saw you hit the ground with your stick. Holmes. My dear Watson, this is not the time for discussion. I must go and look at the road behind 6 Coburg Square. You had to go to work. Watson. Yes, to the hospital. Holmes. Right, but I want your help tonight. Come at 10 o'clock. ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து கதவை தட்டினப்புறம் வின்சென்ட் ஸ்ப்ளாடிங் வெளியே வராரு. உங்களுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணட்டும்னு கேட்குறாரு. ஹோம்ஸ் வந்து சொல்கிறாரு ஸ்ட்ராண்டுக்கு எப்படி போகணுன்னு கேட்குறாரு. அதாவது அது ஒரு இடம், அந்த இடத்துக்கு எப்படி போகணுன்னு கேட்குறாரு. ஸ்ப்ளாடிங் உடனே சொல்கிறாரு தேர்ட் ஆன் த ரைட் போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸ்ட்ராண்ட் அப்படின்றது ஒரு இட்ஸ் லைக் அ ஷாப். ஸோ ரைட் சைடில் தேர்ட் இதில் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. தேர்ட் போயிட்டு லெஃப்டில் ஃபோர்த்தில் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உள்ளே போய் கதவை முடிக்கிறாரு. ஹோம்ஸ் வந்து சொல்கிறாரு ரொம்ப கிளவரான யங் மேன் இவன் அப்படின்னு சொல்லி வாட்சன் கிட்ட சொல்கிறாரு. வாட்சன் கேட்குறாரு அப்படியா, எதுக்கு நீ ஸ்ட்ராண்ட் பற்றி அவன்கிட்ட கேட்ட, உனக்கு தான் லண்டன் நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஹோம்ஸ் வந்து கேட்குறாரு நீ அவனோட ட்ரௌசர்ஸை நோட் பண்ணியா, பேண்ட்டை நோட் பண்ணியான்னு கேட்குறாரு. இல்லையே நான் நோட் பண்ணல, ஆனால் நீ வந்து கிரவுண்டை ஸ்டிக் வச்சு தட்டினதை நான் கவனிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹோம்ஸ் வந்து சொல்கிறாரு இப்போ வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான டைம் கிடையாது, நான் வந்து சாக்ஸ் கோபர்க் ஸ்கொயருக்கு பின்னால் இருக்கிற ரோடில் போய் நான் பார்க்கணும், நீ வந்து உன்னோட வேலைக்கு போகணும்னு சொல்கிறாரு. வாட்சன் இஸ் அ டாக்டர் இல்லையா, ஸோ ஆமாம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹோம்ஸ் வந்து சொல்கிறாரு ஓகே, பட் வந்து இன்னைக்கு நைட்டு எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், அதனால 10 மணிக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஷாப், அதாவது ஜேம்ஸ் வில்சனோட ஷாப் இருக்கிறது வந்து 6 கோபர்க் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு பின்னால் இருக்க ரோடுக்கு நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் சொல்கிறாரு. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாம். Scene 2. The strong room at a bank with many boxes and crates in it. Holmes, Watson, Jones and a policeman are on stage hiding behind some boxes. So scene 2 வந்து எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ல ஸ்ட்ராங் ரூம் அப்படின்றதுனா என்னன்னா அங்கதான் வந்து எல்லா வேல்யூபிள்ஸும் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. நிறைய லாக்கர்ஸ் இருக்கும், பாக்ஸஸ் இருக்கும். அதுக்குள்ளதான் வந்து நிறைய வேல்யூபிள்ஸ், டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், கேஷ் ஆகட்டும், ஜுவல்ஸ் ஆகட்டும், ஆர் கோல்ட் காயின்ஸ், இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் தான் வந்து ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப ரொம்ப இட்ஸ் அ சேஃபர் பிளேஸ். அங்கே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப வந்து வால்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக யாரும் உடச்சி உள்ளே வராத அளவுக்கு இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் ஸ்ட்ராங் ரூம். ஸோ அங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ், அவரோட ஃப்ரெண்ட் வாட்சன், அப்புறமா ஜோன்ஸ் அண்ட் போலீஸ்மேன். ஜோன்ஸ் அப்படின்றவர் வந்து அனதர் டிடெக்டிவ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் யார்ட், நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்புறம் ஒரு போலீஸ்மேன். இவங்க எல்லாருமே வந்து சில பாக்ஸஸ்க்கு பின்னால ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. Holmes, is everything ready upstairs, Mr. Jones? Jones, my men are waiting at the front door of the bank and near the shop. Holmes, good. Now we must be quiet and wait. He puts out the light. The strong room is dark, but we can see the men waiting behind the crates. Nothing happens.
Watson looks at his watch. Watson, whispering, "It's 11:15, Holmes." When Holmes, "Shh, don't spoil our investigation." They see a light coming through the stone floor. Suddenly the stones give way. First a hand with a gun comes out of the ground, then another hand. Splodding comes out, followed by Ross. Splodding to Ross, "Now, have you got..." With his light, Holmes come out from behind his box and hits Splodding's arm. Now the gun is on the ground. Ross quickly gets back into the tunnel. Jones wants to stop him, but he cannot. Holmes, "You can't get away, John Clay." Splodding, "No, but Ross, my friend." Holmes, "There are 3 men waiting for him at the other end." Splodding, "You think of everything, Mr. Holmes. You are very clever." Holmes, "So are you, John Clay. Your red-headed league was clever." So இந்த சீன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இவங்க எல்லாருமே ஹோம்ஸ், ஜோன்ஸ், வாட்சன், போலீஸ்மேன் எல்லாருமே வந்து பாக்ஸ் பின்னாடி ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ வந்து ஹோம்ஸ் வந்து ஜோன்ஸ் அப்படின்ற அந்த டிடெக்டிவ் கிட்ட கேட்குறாரு, மேலே அப்ஸ்டேர்ஸ்னா மேலே எல்லாமே ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜோன்ஸ் வந்து சொல்கிறாரு, என்னோட ஆட்கள்லாம் வந்து பேங்கோட ஃப்ரண்ட் டோர்லேயும் ஜேம்ஸ் வில்சனோட ஷாப் கிட்டேயும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இவங்க எல்லாருமே அப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் ரூம் அப்படிங்கிறது ஒரு அண்டர் கிரவுண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. மேலே வந்து பேங்க் இருக்கு, கீழே வந்து ஸ்ட்ராங் ரூம் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து மேலே எல்லாமே ரெடியா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ பேங்கோட வாசல்ல வந்து ஜோன்ஸோட ஆட்கள் இருக்காங்க. அதே மாதிரி ஜேம்ஸ் வில்சனோட ஷாப்லயும் வந்து ஜோன்ஸோட ஆட்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹோம்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, ஓகே குட், நம்ம வந்து அப்போ குவைட்டா வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸ்ட்ராங் ரூம் வந்து டார்க்கா இருக்கு, எதையுமே பார்க்க முடியல. ஸோ எதுவுமே நடக்கல. அப்போ வாட்சன் வந்து அவரோட வாட்ச் பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து விஸ்பரிங் அப்படின்னா ரொம்ப மெல்லிய இதில் வந்து குசு குசுன்னு பேசுவோம் இல்லையா, அதான் வந்து விஸ்பரிங். ஸோ ஹோம்ஸ் கிட்ட சொல்றாரு, 11:15 ஆயிடுச்சு ஹோம்ஸ், எப்போ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஹோம்ஸ் சொல்றாரு, என்னோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்பாயில் பண்ணாத, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வந்து அந்த ஸ்ட்ராங் ரூம்ல இருக்கிற ஸ்டோன் ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளோர் வழியா வந்து ஒரு லைட் வந்து வருது. சடனா வந்து ஸ்டோன் வந்து திறந்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கன்னோட ஒரு ஹேண்ட் வந்து வருது, அதுக்கப்புறம் இன்னொரு ஹேண்ட் வருது. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வின்சென்ட் ஸ்ப்ளாடிங்கும் அவரோட அக்கம்ப்ளைஸ் டன்கன் ராஸ், இவங்க 2 பேரும் வந்து அந்த ஸ்ட்ராங் ரூமோட ஃப்ளோர் வழியா வந்து அவங்க வராங்க. உடனே வந்து ஸ்ப்ளாடிங் வந்து ராஸ் கிட்ட கேட்குறாரு, ஓகே இப்போ உங்ககிட்ட ஹாவ் யூ காட் சொல்லி ஏதோ கேட்குறாரு. அதுக்குள்ளேயே வந்து ஹோம்ஸ் வந்து பாக்ஸ் பின்னாலேருந்து வந்து ஸ்ப்ளாடிங்கோட கையை வந்து அடிக்கிறாரு. அடிச்சதுக்கு அப்புறமா கன் வந்து கீழே விழுந்துருது. ராஸ் என்ன பண்றாரு, டனல் வழியா திருப்பி தப்பிச்சு ஓடிடுறாரு. ஜோன்ஸ் வந்து அவரை ஸ்டாப் பண்ண நினைக்கிறாரு, ஆனா முடியல. ஸோ இவங்க 2 பேரும் வந்து அந்த ஸ்ட்ராங் ரூம்க்கு கீழே ஒரு டனல் இருக்கு. அந்த டனல்னா வந்து ஒரு குகை மாதிரி ஒரு வழி, அந்த வழியா இந்த ஸ்ட்ராங் ரூம்க்கு வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கை மட்டும் வரும்போது ஷெர்லாக் ஹோம்ஸ் வெளியே வந்து ஸ்ப்ளாடிங்கோட கையை அடிச்சிடுறாரு, கன் கீழே விழுந்துருது. பட் ராஸ் வந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாரு அந்த டனல் வழியா. ஜோன்ஸால அவரை ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ ஹோம்ஸ் வந்து ஸ்ப்ளாடிங்கை வந்து பிடிச்சிடுறாரு. ஸோ உன்னால தப்பிக்க முடியாது ஜான் கிளே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம முன்னாடியே பார்த்தோம் வின்சென்ட் ஸ்ப்ளாடிங்கோட இன்னொரு பேர் ஜான் கிளேன்னு. ஸோ ஸ்ப்ளாடிங் சொல்றாரு, இல்ல ஆனா என் ஃப்ரெண்டு ராஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹோம்ஸ் சொல்றாரு, உன் ஃப்ரெண்ட் ராஸை பிடிக்கிறதுக்கு அங்கே 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸ்ப்ளாடிங் வந்து சொல்றாரு, நீங்க எல்லாத்த பத்தியும் யோசிச்சுடுறீங்க ஹோம்ஸ், நீங்க ரொம்ப புத்திசாலியானவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ஹோம்ஸ் சொல்றாரு, நீயும் தான் ரொம்ப புத்திசாலியானவன், அது மட்டும் இல்லாம உன்னோட ரெட் ஹெட்டட் லீக், அந்த சிகப்பு தலையுடையவர்களோட கூட்டணி, அதுவும் வந்து ரொம்பவே புத்திசாலித்தனமானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன் 3. Sherlock Holmes study. Holmes and Watson are sitting on chairs. So Sherlock Holmes ஓட ஒரு ஸ்டடி ரூம்ல வந்து ஷெர்லாக் ஹோம்ஸும் வாட்சன் 2 பேரும் வந்து சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து சீன் 3. இதுல என்ன கான்வர்சேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். Holmes, there was never any red-headed league.
The villains wanted Wilson away from the shop for some hours every day. Then Clay saw the color of Ross' hair and thought of a red-headed league. So when Wilson went to work in their office every day, they had time to make their tunnel. Very clever. So Holmes வந்து வாட்சன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, ரெட்-ஹெடட் லீக் அப்படின்ற ஒரு கம்பெனியே கிடையாது. வில்லன்ஸ், அதாவது இந்த பிளேல வர வில்லன்ஸ் இருக்காங்க இல்லையா, வின்சென்ட் ஸ்ப்ளாடிங் அண்ட் டன்கன் ராஸ், இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜேம்ஸ் வில்சன் வந்து அவரோட கடையிலேருந்து சில மணி நேரங்கள் வந்து வெளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ரிலவெண்ட்டாக இருக்க மாதிரி வந்து ஒரு ரெட் ஹெடட் லீக் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குறாங்க. அது எதனாலனா, ஜேம்ஸ் வில்சனோட தலைமுடி வந்து ரெட் கலரில் இருக்கிறதுனால அதே மாதிரி ஒரு ரெட் ஹெடட் லீக் அப்படின்னு சொல்லி, ரெட் கலர் தலைமுடி இருக்கிறவங்க வந்து அதோட ஹெட் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணோம்னா ஈஸியாக அவர் அதில் வேலைக்கு சேர்ந்துருவாரு அப்படின்னு யோசிச்சு அவங்க அந்த ரெட் ஹெடட் லீக்கை உருவாக்கியிருக்காங்க. ஸோ வில்சன் வந்து ஒர்க்குக்கு வெளியே போகும்போது ஆஃபீஸ்க்கு அந்த ரெட் ஹெடட் லீக்கு டெய்லி வேலைக்கு போகிறார் இல்லையா, 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். அப்போது இந்த வின்சென்ட் ஸ்ப்ளாடிங்கும் அந்த டன்கன் ராஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த டனலை தோண்டியிருக்காங்க. அதாவது ஜேம்ஸ் வில்சனோட ஷாப், அந்த பான் ஷாப் இருக்கு இல்லையா, பான் புரோக்கர் ஷாப், அந்த ஷாப்லேருந்து பேங்கோட ஸ்ட்ராங் ரூம்க்கு போகிறதுக்கு ஒரு டனல், ஒரு குகை வழி, அதாவது அண்டர் கிரவுண்ட்ல ஒரு குகை மாதிரி ஒரு வழிப்பாதையை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, தோண்டியிருக்காங்க. ஸோ அவங்க வெரி கிளெவர் அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் சொல்றாரு. வாட்சன், so Spalding is John Clay, the notorious thief. When did you first know that? ஸோ வாட்சன் என்ன கேட்குறாருன்னா, வின்சென்ட் ஸ்ப்ளாடிங்கன்றவன் தான் வந்து ஜான் கிளே அப்படின்ற ஒரு நோட்டோரியஸ் தீஃப். நோட்டோரியஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபேமஸ் ஃபார் சம் பேட் திங், அதாவது வந்து தப்பான விஷயத்துக்காக ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்கள தான் நோட்டோரியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஜான் கிளே அப்படின்றவன் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு திருடன். ஸோ அந்த ஜான் கிளேன்ற திருடன் தான் வின்சென்ட் ஸ்ப்ளாடிங்கா? உனக்கு எப்படி இது தெரியும்? ஃபர்ஸ்ட் எப்படி நீ இதை கண்டுபிடிச்சேன்னு கேட்குறாரு. உடனே ஹோம்ஸ் சொல்றாரு, I suspected when Spalding was happy to work for half wages. Why? I thought. Spalding often went down to the cellar. What is he doing down there? I thought. Tunnels. Is Spalding making a tunnel? I thought. To another building? Watson, you saw me hitting the ground with my stick outside the shop. ஸோ ஹோம்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஸ்ப்ளாடிங் தான் வந்து இதை பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த சஸ்பெக்டட் அப்படின்னா சந்தேகப்படுறது. ஸோ அந்த சந்தேகம் எனக்கு எப்படி வந்ததுன்னா, ஹாஃப் வேஜுக்கு தான் வந்து ஸ்ப்ளாடிங் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஜேம்ஸ் வில்சனோட கடையில் வந்து அசிஸ்டண்ட்டாக அவன் ஒர்க் பண்ணுறதுக்கு சம்பளம் வந்து வெறும் பாதி சம்பளம் தான். ஸோ அதுக்காக எதுக்கு, இந்த பாதி சம்பளத்துக்காக எதுக்கு அவன் வந்து இங்கே வேலைக்கு வரணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ளாடிங் வந்து அப்பப்போ வந்து அவன் வந்து செல்லாருக்கு போனான். செல்லார் அப்படின்றது வந்து இந்த நகையெல்லாம் வைக்கிற ஒரு ஸ்டோர் ரூம். அவன் வந்து கீழே அந்த செல்லாருக்கு வந்து எதுக்கு அடிக்கடி போகணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் டனல்ஸா, ஒருவேளை இவங்க டனல் பில்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். இன்னொரு பில்டிங் போகிறதுக்கு ஒரு டனல் உருவாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். நீ பார்த்துருப்ப, நான் வந்து கிரவுண்டை வந்து ஸ்டிக் வச்சு தட்டுறதை அப்பப்போ நீ பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது வந்து டனல் வந்து தோண்டி ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு போகிறதுக்கு அண்டர் கிரவுண்டில் ஒரு டனலை வந்து இவங்க தோண்டிட்டு இருக்காங்க, இந்த வின்சென்ட் ஸ்ப்ளாடிங்கும் டன்கன் ராஸும். ஸோ அதனால வந்து நான் வந்து ஸ்டிக் வச்சு அப்பப்போ கிரவுண்டை தட்டி பார்த்தேன். ஸோ கீழே வந்து டனல் இருக்குன்னா சவுண்ட் வந்து வேற மாதிரி வரும் இல்லையா, ஸோ அதை தான் வந்து இங்கே மீன் பண்ணுறாரு. வாட்சன், எஸ், நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். யூ வாண்டட் டு நோ இஃப் த செல்லார் வாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஷாப். Yes, I did, and it was not. The cellar was behind the shop. Then I saw the man Spalding. I recognized him immediately. Did you see his trousers? They were dirty. Watson, why? Because making a tunnel is dirty work. So, வாட்சன் வந்து சொல்கிற, இப்போதான் எனக்கு புரியுது. ஸோ நீ வந்து செல்லார் வந்து ஷாப்புக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்ச, அதனால தானே அப்படின்னு கேட்குறாரு. அதாவது செல்லார்ன்றது வந்து நான் சொன்னேன் இல்லையா, வேல்யூபிள்ஸ்லாம் வைக்கிற ஒரு ரூம், அதுதான் அந்த ஸ்ட்ராங் ரூம். ஸோ அந்த ஸ்ட்ராங் ரூம் வந்து ஷாப்புக்கு முன்பகுதியில் இருக்கான்னு நீ பார்த்த அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹோம் சொன்னார், ஆமாம், ஆனால் வந்து செல்லார் வந்து ஷாப்புக்கு ஃப்ரண்ட்
சைடில் இல்லை, பேக் சைடில் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்ப்ளாடிங்கை பார்த்தேன். ஸ்ப்ளாடிங்கை வந்து இம்மீடியட்டாக நான் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டேன். அவன் வந்து ஜான் கிளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நீ அவனோட ட்ரௌசர்ஸை பார்த்தியா, அது வந்து டர்ட்டியாக இருந்தது. ஏன் டர்ட்டியாக இருந்ததுன்னா டனல் டிக் பண்ணுறது வந்து இஸ் அ டர்ட்டி ஒர்க் அப்படின்னு சொல்கிறாரு. Watson, very clear, Holmes. Then I went into the next street at the back of the shop, and what did I see? The bank. Watson, the bank, yes, of course. Holmes, why is that young man making a tunnel? I thought, to get into the bank's strong room, of course. Watson, but why tonight? How did you know? ஸோ வாட்சன் வந்து சொல்கிறாரு, ரொம்ப புத்திசாலி ஹோம்ஸ் நீ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நான் வந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு போய் பார்த்தேன். ஷாப்புக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு போய் பார்த்தேன். அந்த ஸ்ட்ரீட்டில் என்ன இருந்ததுன்னா பேங்க் இருந்தது. ஆமாம், பேங்க் இருந்தது அப்படின்னு வாட்சன் சொல்கிறாரு. ஸோ இந்த யங் மேன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், ஸோ பேங்கோட ஸ்ட்ராங் ரூம்க்கு போகிறதுக்கு டனல் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாட்சன் வந்து கேட்குறாரு, ஓகே அதெல்லாம் ஓகே, ஆனால் ஏன் இன்னைக்கு நைட்டு நீ தேர்ந்தெடுத்த, உனக்கு எப்படி தெரியும் இன்னைக்கு நைட் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்குறாரு. ஹோம்ஸ் சொல்கிறாரு, பிகாஸ் தே க்ளோஸ் த ஆஃபீஸஸ் ஆஃப் த ரெட் ஹெடட் லீக், த டனல் மஸ்ட் பி ரெடி ஐ தாட், அண்ட் சாட்டர்டே இஸ் அ குட் டே, த பேங்க் டஸ் நாட் ஓப்பன் ஆன் சண்டே, இட் வுட் ஹவ் கிவன் த thieves enough time to get away. Watson, laughing, but they didn't get away, Holmes, you are very clever. Holmes, in a serious tone, that's very true, Watson. ஸோ ஹோம்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எதுக்கு நீ இன்னைக்கு தேர்ந்தெடுத்த, இன்னைக்கு தான் அவங்க வருவாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்னு வாட்சன் கேட்குறாரு. அதுக்கு ஹோம்ஸ் வந்து சொல்கிறாரு, அவங்க வந்து ரெட் ஹெடட் லீக் அப்படின்ற அந்த ஆஃபீஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டனல் எப்போ ரெடி ஆச்சோ அப்போ தான் வந்து அந்த ரெட் ஹெடட் லீக் அப்படின்ற அந்த கம்பெனியை வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்கன்ற நோட்டீஸ் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து சாட்டர்டே அப்படிங்கிறது வந்து ஒரு இட்ஸ் அ குட் டே, பிகாஸ் நெக்ஸ்ட் டே இஸ் சண்டே. ஸோ சண்டே வந்து பேங்க் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து சாட்டர்டே நைட் அவங்க வருவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் வெளியே போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வாட்சன் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இல்லை அவங்க வெளியே போகல ஹோம்ஸ், நீ வந்து ரொம்ப பெரிய புத்திசாலி அப்படின்னு சொல்கிறாரு. ஹோம்ஸ் வந்து சீரியஸ் டோனில் சொல்கிறாரு, ஆமாம் அது உண்மைதான் வாட்சன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் வந்து த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இல்லையா, வை தி ஸ்டோரி இஸ் டைட்டில் த ரெட் ஹெடட் லீக். ஏன்னா வந்து ஒரு ரெட் ஹெடட் ஹேர் இருக்கிறவங்களோட ஒரு கூட்டணி தான் வந்து அந்த ரெட் ஹெடட் லீக் அப்படின்ற ஒரு கம்பெனி ஒரு பொய்யான கம்பெனியை ஃபார்ம் பண்ணி ஜேம்ஸ் வில்சனை வெளியே போக வச்சு ஜேம்ஸ் வில்சனோட ஷாப்லேருந்து பேங்கோட ஸ்ட்ராங் ரூம்க்கு ஒரு டனலை தோண்டி, பிகாஸ் இந்த ஷாப்க்கு பின்னாடி பக்கம் தான் வந்து பேங்கோட ஸ்ட்ராங் ரூம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு டனலை தோண்டி அது வழியாக போய் ஸ்ட்ராங் ரூமில் இருக்கிற நகை, பணம் அண்ட் வேல்யூபிள்ஸ் எல்லாம் கொள்ளையடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஜான் கிளே ஆர் வின்சென்ட் ஸ்ப்ளாடிங் அப்படின்ற இந்த நோட்டோரியஸ் தீஃபும் அவனோட பார்ட்னர் இன் கிரைம், அக்கம்ப்ளைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, டன்கன் ராஸ், இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி பண்ணுறாங்க. இதை வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து அவரோட இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அழகாக வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற க்ளாசரி வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிடுங்க, பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து say whether the following statements are true or false. இங்கே வந்து 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எழுதணும். ஃபோட்டோகிராஃபி வாஸ் வின்சென்ட் ஸ்ப்ளாடிங்ஸ் ஹாபி. ஸோ இது வந்து ஃபால்ஸ், கண்டிப்பாக அந்த மாதிரி இந்த ஸ்டோரியில் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி அட்டென்ட் பண்ணுங்கள். இதோட ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஆன் யுவர் ஓன் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் இருக்குது, அதை நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பி, கம்ப்ளீட் த டேபிள் பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டெக்ஸ்ட். ஸோ நம்ம இந்த ஸ்டோரியிலேருந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம வந்து இந்த டேபிளை வந்து ஃபில் பண்ணணும். ஹோம்ஸ் ஃபைண்டிங்ஸ். ஹோம்ஸ் ஃபவுண்ட் த டனல். ஹோம்ஸ் எப்படி வந்து டனலை கண்டுபிடிச்சாரு, அதுக்கான க்ளூ என்ன? கிரவுண்டை வந்து அவர் ஸ்டிக் வச்சு தட்டுறாரு. ஸோ அதை வச்சு தான் வந்து கீழே வந்து ஒரு டனல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த க்ளூவை தான் நீங்கள் இங்கே எழுதணும்.
Mr. Sploding dug the tunnel. So Vincent Sploding தான் வந்து டனலை வந்து தோண்டி இருக்காரு அப்படின்றது வந்து எப்படி ஹோம்ஸ் கண்டுபிடிக்கிறாரு? அவரோட வின்சென்ட் ஸ்ப்ளாடிங்கோட ட்ரவுசர்ஸ் வந்து டர்ட்டியாக இருக்கிறத பார்க்குறாரு. ஸ்ப்ளாடிங்கோட ட்ரவுசர்ஸ் வந்து டர்ட்டியாக இருக்கிறத ஹோம்ஸ் பார்க்குறாரு. ஸோ அதுதான் வந்து க்ளூ. ஸோ அந்த மாதிரி மீதி 2 ஃபைண்டிங்ஸ் இருக்கு. இதனோட க்ளூ என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து இங்கே எழுதுங்க. இதனோட ஆன்சர்ஸும் நான் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை முடிச்சுட்டு next is your 2 mark questions. Answer the following questions. This you can use some guide to prepare for these 2 mark questions. Next D exercise paranga. Based on your reading of the text, complete the pyramid by arranging the sequence in the correct order. So inga keela vandu pathina oru 7 sentences கொடுத்திருக்காங்க. இந்த 7 sentencesல வந்து யூஸ் பண்ணி இந்த பிரமிடை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும், எது தேர்ட் வரும் இந்த ஸ்டோரியில அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சூஸ் பண்ணி எழுதணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரது வந்து வில்சன் ஆஸ்க்ட் ஷெர்லாக் ஹோம்ஸ் ஃபார் ஹெல்ப். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். வில்சன் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸை பார்க்க வராரு. அவரோட ஒரு மிஸ்ட்ரியை வந்து சால்வ் பண்ண சொல்லி ஷெர்லாக் ஹோம்ஸ்ட்டு கேட்குறாரு. ஸோ அதனால இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் போடணும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கம்ப்ளீட் திஸ் பிரமிட் பை அரேஞ்சிங் திஸ் சென்டென்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த ஸ்டோரி. நம்ம ஸ்டோரி எப்படி படித்தோமோ 1 by 1 இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன், இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் படித்தோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் இந்த சென்டென்ஸை வந்து ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த பிரமிடில் வந்து அரேஞ்ச் பண்ணணும். இந்த கீழே இருக்கிற இந்த 7 சென்டென்ஸை ஒரு சென்டென்ஸை அரேஞ்ச் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் யுவர் டி எக்ஸசைஸ். இது நீங்கள் வந்து ஒவ்வொரு சென்டென்ஸாக படித்து எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும், எது தேர்ட் வரும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணுங்க இந்த பிரமிட்ல. இதோட ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் இந்த எக்ஸசைசஸ் உங்களோட ஓனாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. Here is the sample of an advertisement of a circus. So ஒரு சர்க்கஸ் வந்து பண்ண போகிறாங்க. அந்த சர்க்கஸோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் இந்த பிக்சர். Bombay Circus shows வந்து 1 PM, 4 PM, 7 PM now in Chennai. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுனோட ஃபேஸ் இருக்குது, ஒரு மாஸ்கோட ஃபேஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் என்னன்னா இது என்ன சர்க்கஸோட பேர், எங்கே, என்ன ஷோ டைமிங்ஸ், இதுதான். ப்ளஸ் அழகான பிக்சர்ஸ், கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். Imagine you have visited a mystery theme park you have come across. Make an eye-catching advertisement with the help of the given clues. So நீங்க வந்து ஒரு mystery theme park போறீங்க. Theme park அப்படின்றது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து நிறைய கோஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இப்போ கான்செப்சுவலான ஒரு இது வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு மிஸ்ட்ரி தீம் பார்க்குக்கு போகிறீங்க. அந்த தீம் பார்க்கை பற்றின ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் நீங்கள் பண்ணணும். அதில் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்ற க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. மிரர் மேஸ் அப்படின்றது இருக்கணும். ஸ்கேரி ஃபேஸஸ் இருக்கணும். ஈரி சவுண்ட்ஸ், a ghostly figure, a pitch dark room. ஸோ மிஸ்ட்ரி தீம் பார்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு கோஸ்ட் ரிலேட்டடாக, ஒரு ஆவி இல்லைன்னா பேய் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு தீம் பார்க், ஒரு புதிரான ஒரு தீம் பார்க். ஸோ அந்த தீம் பார்க்கில் வந்து மிரர் மேஸ் இருக்குது, ஸ்கேரி ஃபேஸஸ் இருக்குது, பயமுறுத்துகிற மாதிரியான ஃபேஸஸ். மிரர் மேஸ் அப்படின்னா என்னென்னா நிறைய. Next வந்து connecting to self, F exercise பாருங்க. Observe the pictures carefully and write your answers. One day your parents had gone for a wedding. You're all alone at home. Suddenly at midnight someone knocks at the door. What will you do? So வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு கல்யாணத்துக்காக வெளியே போயிட்டாங்க. நீங்கள் வந்து தனியாக வீட்டில் இருக்கீங்க. திடீர்னு மிட் நைட் ஆகுது. ஒரு 12 o'clock ஆனதுக்கப்புறமா யாரோ ஒருத்தர் கதவை தட்டுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத ஒரு 5 sentences, 4 to 5 sentencesல இங்கே எழுதுங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, எவ்வளோ உங்களுக்கு பயமாக இருக்கும், கதவை திறப்பீங்களா இல்லை விண்டோ வழியாக பார்ப்பீங்களா,
இல்லை குரல் கொடுத்து யாருன்னு கேட்பீங்களா? ஸோ யாராக இருக்கும்னு கெஸ் பண்ணுவீங்களா? இல்லை வெளியே போகாமல் அப்படியே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்துப்பீங்களா? ஸோ ரைட் யோர் ஃபீலிங்ஸ் ஹியர் இன் ஃபியூ சென்டென்சஸ். Second one பாருங்க, while you are coming to school, if a stranger gives you a chocolate, what will you do? நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கீங்க, அப்போ வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னா யாருன்னே தெரியாத ஒரு மனிதர், அவர் வந்து உங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த சாக்லேட்டை வாங்குவீங்களா? சாக்லேட்டை சாப்பிடுவீங்களா? இல்லை வேண்டான்னு சொல்லுவீங்களா? இல்லை அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுவீங்களா? ஸோ என்ன நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே ஒரு 3 to 4 சென்டென்சஸில் இங்கே எழுதணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எழுதினதுக்கு அப்புறமா என்னோட ஆன்சர்ஸ் வந்து நான் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், அதனோட கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க. G. Just like the example, use the key to fill in the blanks and break the code. ஸோ இங்கே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, யூனோ கோட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நம்பருக்கும் என்னென்ன கோட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 அப்படின்றது என்னன்னா, ரோல 3 காலம்ல 3. ஸோ ரோல 3 போங்க, அதே மாதிரி காலம்ல 3 போங்க. என்ன வருது? M. இந்த M தான் வந்து ரோல 3 காலம்ல 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு M கிடைக்குது. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி 5 போங்க, ரோல 5 காலம்ல 5. ஸோ Y தான் உங்களோட ஆன்சர். அதே மாதிரி 4 ரோல 4 காலம்ல 4. ஸோ S is your answer. நெக்ஸ்ட் 4-5ங்கிறது ரோல 4 போகணும், காலம்ல 5 போகணும். ஸோ T தான் உங்களோட ஆன்சர். அதே மாதிரி 1 take first row 1 row and 5 column 5th column. ஸோ 1-5 அப்படிங்கிறது என்னன்னா, இந்த 1-5ங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது ரோ, செகண்ட் ஒன் இருக்கிறது காலம். ஸோ ரோல இருக்கிறது காலம்ல இருக்கிறத எடுத்து அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன லெட்டர் வருதோ அந்த லெட்டரை இங்கே எழுதியிருக்காங்க. 43யும் அதே மாதிரி தான், 4 row 3 column. ஸோ R. அதே மாதிரி 5 ஆல்ரெடி இங்கே கொடுத்தது தான் இங்கே ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி கான்செப்டில் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற அந்த 5 இதையும் வந்து நீங்கள் பிரேக் பண்ணி இந்த கோட் எடுத்து எழுதணும். அதாவது 4ன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் S. ஸோ Sன்னு இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு 1-5 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் E. ஸோ E இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு 1-3ங்கிறது எப்படி பார்ப்பீங்க? ரோல 1 காலம்ல 3. ஸோ C இஸ் த ஆன்சர். ஸோ C இங்கே எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு 4-3 எப்படி பார்ப்பீங்க? 4 row காலம் வந்து 3. ஸோ R இஸ் த ஆன்சர். ஸோ அதை எடுத்து இங்கே எழுதணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா கோட்ஸும் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸை வந்து வீடியோட எண்டில் இருக்குது, அதனோட கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வெரி ஈஸி எக்ஸசைஸ், பிரேக்கிங் த கோட். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கிற நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் ரிலேட்ஸ் டு யுவர் ரோ, செகண்ட் நம்பர் வந்து காலம், அது ரெண்டுத்துக்கும் கரஸ்பாண்டிங்காக என்ன லெட்டர் வருதுன்னு பார்த்து அதை எடுத்து அங்கே எழுதணும். அவ்வளோதான். திஸ் இஸ் யுவர் எக்ஸசைஸ். இதை முடிச்சுட்டு எக்ஸசைஸ் வீடியோட எண்டில் இந்த எக்ஸசைஸோட ஆன்சர்ஸ் இருக்குது, அதனோட நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் யுவர் செகண்ட் லெசன். கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ப்ளே மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஷெர்லாக் ஹோம்ஸோட ஸ்டோரி, இதை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து ஈஸியாக படிக்க முடியுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கால் ஆர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.